போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் இறைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் இறைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். வீட்டிலே நிறம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாரிங்கும் மறு சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் இறைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். திருப்பலி முன்னுரை. பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் இயேசுவை மிக அருகாமையில் வைத்துக்கொண்டு அவருடைய வார்த்தையை கேட்ட நிலையிலும் கூட எம்மாவுஸ் சீடர்களால் இயேசுவின் பிரசன்னத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதை நற்செய்தி விளக்குகின்றது. அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. கிறிஸ்து இயேசு வழிகாட்டிய முதல் திருப்பலியில் எம்மாவுஸ் சீடருக்கு தன்னை வெளிப்படுத்திய நிகழ்வில் இயேசுவை கண்டு கொள்ளாத அவர்களது உள்ளமும் கண்களும் அப்பம் பிட்கும் பொழுது அவரை கண்டு கொள்கின்றன. ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் இறைவார்த்தை பகிரப்படுகிறது. ஒவ்வொரு திருப்பலியிலும் அப்பம் என்ற இயேசு உடைக்கப்படுகிறார். நாம் பங்கேற்கும் திருப்பலி ஒவ்வொன்றையும் வார்த்தையிலும் அப்பம் உடைக்கப்படும் போது இயேசு என்ற செம்மறி பலியானதை கண்டுணர வரம் வேண்டி திருப்பலியில் பங்கேற்போம். அனைத்துலகோரை கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயருக்கு இசை பாடுவீர். அவரது புகழை மாட்சிப்படுத்துங்கள். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் நட்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, நீ உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்கப் பெற்ற இளமை உணர்வுடன் உம் மக்கள் என்றும் மக்களிப்பார்களாக. அதனால் உம் சொந்த மக்கள் என்ற ஆட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர் பின்னாளுக்காக பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்கச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்வோம் ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 14 மற்றும் 22 முதல் 33 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று
உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னாரென்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரைந்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசிவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் தூயவனை படுகுழியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குலமுதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். அவரது உடல் படுகுழியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்திற்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். 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 ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன்.
எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். இரண்டாம் வாசகம். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 17 முதல் 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே இன்று அக்களிப்போம், மகமகிழ்வோம். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார்.
அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றிதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறை நாம் இந்நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சி பொங்குகின்ற இந்த பாஸ்கா பெருவிழாவினுடைய நீட்சியாக இக்காலம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய உடனிருப்பை உணர்ந்தவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு உயிர்த்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நம்மோடு உடன் இருக்கின்றார். நம்முடைய இன்பங்களிலும் துன்பங்களிலும் மகிழ்ச்சிகளிலும் நம்முடைய சோகங்களிலும் நம்முடைய சோதனைகளிலும் ஆண்டவர் இயேசு உடன் இருக்கின்றார். அவரை பல நேரங்களிலே நாம் அறிந்து கொள்ளாதவர்களாக, கண்டுணர்ந்து கொள்ளாதவர்களாக நாம் இருக்கின்றோம். எனவே அத்தகைய ஒரு நிலையிலிருந்து நாம் மாறி நம்மோடு உடன் பயணிக்கின்ற, நடக்கின்ற ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்பவர்களாக வாழ இந்த நாளினுடைய இறை வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்நாளினுடைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா நற்செய்தியாளர் மிகவும் அழகாக, அருமையாக, எளிமையாக நம் முன் படம் பிடித்து காட்டுகின்றார் இந்த எம்மாவு சீடர்களின் அந்த நிகழ்வை. இந்த ஒரு சீடர்களினுடைய இந்த கதை, இந்த கதையாடல் அவர்களது மட்டுமல்ல, இறைமக்களாக இருக்கின்ற நம் ஒவ்வொருவரினுடைய அந்த வாழ்வையும் இது ஒத்திருப்பதாக இருக்கின்றன. ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த 2 சீடர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இறப்பு உயிர்ப்புக்கு பிறகு எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு பயணம் செல்கின்றார்கள். அப்படி அவர்கள் செல்கின்ற பொழுது சோகத்தோடும் முகவாட்டத்தோடும் குழப்பத்தோடும் ஏமாற்றத்தோடும் செல்கின்றார்கள். ஏன் அவர்களுக்கு அந்த ஏமாற்றம் என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒன்றை எதிர்பார்த்திருந்தார்கள், ஆனால் நிகழ்ந்தது வேறொன்றாக இருக்கின்றது. அவர்கள் ஆண்டவர் இயேசு அந்த இஸ்ரேலை மீட்பார் என எதிர்நோக்கி இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு
இறந்து விடுகின்றார். நாமும் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளிலே இப்படித்தான் நாம் எதிர்பார்த்து எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். என்னுடைய வாழ்வு ஒரு நல்ல ஒரு வளமை மிக்க வாழ்வாக இருக்காதா, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்காதா, மிக உயர்ந்த அனைத்து நாம் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நடந்து விடாதா என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கின்ற பொழுது, அது நிகழாமல் இருக்கின்ற பொழுது நாம் ஏமாற்றம் அடைகின்றோம், சோகத்திலே மூழ்கி போகின்றோம், குழப்பத்தோடு இருக்கின்றோம். எனவே இந்த ஒரு நிலையை தான் இந்த எம்மாவு சீடர்களினுடைய வாழ்விலும் அந்த பயணத்திலும் அவர்கள் தொடர்கின்றார்கள். ஆனால் அந்த ஒரு சூழலிலே அங்கே முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கின்றது. ஆண்டவர் இயேசு அவர்களோடு நடந்து வருகின்றார். ஆண்டவர் இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன என்று நற்செய்தியாளர் கூறுகின்றார். ஆக பல நேரங்களிலே கடவுளினுடைய அந்த பிரசன்னம் நமக்கும் நம்முடைய வாழ்விலும் நாம் பல நேரங்களிலே அறிந்து உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாக நாம் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்விலும் இத்தகைய நிகழ்வுகள் பல நேரங்களிலே நடந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய போராட்டங்களில், துன்பங்களில், குழப்பங்களில் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கின்றார், நம்மோடு பயணிக்கின்றார். ஆனால் நாம் அவருடைய உடனிருப்பை அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றோம். ஏன் என்று நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய கவனம் முழுவதும், நம்முடைய பார்வை முழுவதும் நாம் அந்த பிரச்சனைகளிலே நாம் மூழ்கி திளைத்து கொண்டிருக்கின்றோம். அவற்றையே நாம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோமே தவிர ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த உடனிருப்பை நாம் பல நேரங்களிலே நாம் உணர்வது கிடையாது. அந்த ஒரு நிகழ்விலே ஆண்டவர் இயேசு கூறுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால், அந்த இறை வார்த்தையை விளக்கி கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு மறைநூலை விளக்கத் தொடங்குகின்றார். மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் ஆண்டவர் இயேசுவை பற்றி குறிப்பிடுவதை அவர் தன்னுடைய சீடர்களுக்கு விளக்கி கூறுகின்றார். இங்கே இறை வார்த்தை வருகின்றது. அந்த இறை வார்த்தையை விளக்கி கூறுகின்ற பொழுது அவர்களுடைய உள்ளம் பற்றி எரிவதை அந்த சீடர்களே ஒரு சாட்சியாக கூறுகின்றார்கள். இதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய, கடவுளினுடைய அந்த வார்த்தையினுடைய ஆற்றல் வல்லமையாக இருக்கின்றது. நாமும் கூட இறை வார்த்தையை கேட்கும் போது, நம்முடைய மனதிலே இருத்தி சிந்திக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது, வாழ்வாக்குகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலும் நம்முடைய வாழ்வு புதுப்பிக்கப்படுகின்றது. நம்முடைய இதயங்கள் பற்றி எரிகின்றன. ஒரு உந்துதலை, ஒரு ஊக்கத்தை இந்த இறை வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் வழங்குகின்றது. ஆக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவரை நாமும் சந்திக்க வேண்டும் என்றால், அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை உணர வேண்டும் என்றால், நம்முடைய இதயங்கள் எல்லாம் பற்றி எரிய வேண்டும் என்றால், நாமும் இறை வார்த்தையை கேட்பவர்களாக, வாசிப்பவர்களாக, அதை தியானிப்பவர்களாக, அதன்படி நடப்பவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் எடுத்து கூறுகின்றது. இன்னொன்று, இதனுடைய அடுத்த பகுதியாக நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுனுடைய அந்த சீடர்கள் இருவரும் தாங்கள் செல்லவிருந்த அந்த ஊரை அடைந்தவுடன் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றார். ஆனால் இந்த சீடர்கள் இருவரும் எங்களோடு தங்கும் என்று ஆண்டவரை கேட்கின்றார்கள். ஆண்டவரும் அவர்களோடு தங்கச் செல்கின்றார். அங்கே அப்பத்தை பிடுகின்றார். இங்கேதான் முதல் திருப்பலி நிகழ்கின்றது. ஆண்டவர் இயேசு அந்த திருப்பலியை நிகழ்த்துகின்றார். அப்படி நிகழ்த்துகின்ற பொழுது, அப்பத்தை பிடுகின்ற பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. இதுதான் திருப்பலியினுடைய ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அருளாக இருக்கின்றது. ஒவ்வொரு திருப்பலியிலும் அப்பம் பிடுகின்ற பொழுது அங்கே நம் ஒவ்வொருவரின் கண்களும் திறக்கப்பட வேண்டும். அன்று சீடர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவை அவர்கள் கண்டுணர்ந்து கொண்டது போல, நாமும் ஒவ்வொரு நாளும் திருப்பலிகளிலே பங்கேற்கின்ற பொழுது நம்முடைய கண்களும் திறக்கப்பட்டு நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த உடனிருப்பை, அவருடைய பிரசன்னத்தை கண்டுணர்ந்து கொள்பவர்களாக வாழ வேண்டும் என்பதை இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு மிகவும் அழகாக எடுத்து கூறுகின்றது. ஆக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இத்தகைய ஒரு நிகழ்விற்கு பிறகு, இந்த திருப்பலிக்கு பிறகு, அப்பம் பிடுதலுக்கு பிறகு அவர்கள் சீடர்களுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. அவர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டுணர்ந்து விட்ட பிறகு எல்லாமே மாறுகின்றது. சோர்வாக இருந்தவர்கள் ஆற்றல் பெற்று மீண்டும் திரும்பி செல்கின்றார்கள். எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு பயணப்பட்டவர்கள் அந்த மாலை நேரம் ஆனாலும் கூட மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று எருசலேமுக்கு திரும்பி வருகின்றார்கள். அந்த சீடர்களிடம் திரும்பி வந்து அவர்கள் கண்டுணர்ந்து கொண்டதை அவர்கள் தங்களுடைய சீடர்களுக்கு, நண்பர்களுக்கு விளக்கி கூறுகின்றார்கள். ஆக அன்புமிக்கவர்களே, இதுதான் நாம் ஆண்டவர் இயேசுவை சந்திக்கின்ற பொழுது நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் நடக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. நாமும் அன்றாடம் திருப்பலிகளிலே பங்கேற்கின்றோம். அந்த திருப்பலிகளிலே இறைவார்த்தை வாசிக்கப்படுகின்றது. அந்த இறைவார்த்தை நமக்கு விளக்கி தரப்படுகின்றது. அப்பத்தை குருவானவர் பிட்டு அதை நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்றார். இப்படி அந்த அப்பம் பிடுகின்ற பொழுது, இறைவார்த்தையை நாம் கேட்கின்ற பொழுது
ஆண்டவர் இயேசுவை கண்டுணர்ந்து கொள்பவர்களாக நாம் இருப்போம் என்பது இந்த நாளினுடைய செய்தியாக இருக்கின்றது. ஆக நாமும் ஆண்டவர் இயேசுவோடு பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரோடு நடக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய கடினமான தருணங்களில், சோர்வான தருணங்களில், கவலைகள் நிறைந்த நம்முடைய வாழ்விலும் கூட ஆண்டவர் இயேசுனுடைய அந்த உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அவருடைய அந்த உயிர்த்த ஆண்டவரினுடைய உடனிருப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இறை வார்த்தைக்கு செவிமடுப்பவர்களாக, இறை வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்வாக்குகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். நற்கருணையிலே ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் ஆண்டவர் இயேசுவை சந்திப்பவர்களாக, அவரை கண்டுகொள்பவர்களாக, நாம் நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றம் பெற்றவர்களாக நாம் மீண்டும் நம்முடைய இல்லங்களில் செல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். இதுதான் இந்த திருப்பலியினுடைய முக்கியத்துவமாக இருக்கின்றது. இந்த பூசை பள்ளி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே என்று நாம் பாடலை பாடுகின்றோம். அத்தகைய ஒரு பாடலினுடைய ஒரு ஆழ்ந்த அர்த்தம் ஒவ்வொரு திருப்பலியிலுமே இருக்கின்றது. அதிலேதான் நாம் ஆண்டவர் இயேசுவை கண்டுணர்ந்து கொள்ள வேண்டும், கண்டுணர்ந்து கொள்ள முடியும். எனவே அத்தகைய ஒரு அருளுக்காக நாம் தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனிடம் வரம் வேண்டுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் ஐயனை கொண்டு இருக்கின்றார். உலகம் மொழியும் காலத்திலே நடுவனாய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆதினில் ஆபத்துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்த்தை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர், அருள் பணியாளர், துறவியர், பொது நிலையினர் அனைவரும் உமது உயிர்ப்பின் மாட்சியையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் முழுமையாக பெற்று உமது அருளை அனுபவித்து வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உமது அருளால் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் அனைவரும் அன்புள்ள மனிதர்களாக வாழவும், எங்களது சொற்களாலும் செயல்களாலும் வாழ்க்கையாலும் அமைதியை விதைக்கவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றான ஆண்டவரே, எம் நாட்டு மக்கள் அனைவரும் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் மக்கள் மீதும் நாட்டின் மீதும் உண்மையான அக்கறை கொண்ட தலைவர்களை தேர்ந்தெடுக்கவும், மனசாட்சியின் குரலுக்கு செவி கொடுத்து
பொறுப்புணர்வோடு செயல்படவும் தேவையான ஞானத்தை மக்களுக்கு தந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் நூற்றான இறைவா, நாட்டில் உள்ள இளையோர் அனைவரும் பெற்றோரின் சுமையை குறைப்பவர்களாக வாழவும், நல்ல மதிப்பீடுகளில் வளரவும், அறிவியல் உலகில் ஆண்டவரை தேடி செல்லவும் தேவையான ஞானத்தை தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் அமைதியில் மன்றாடுவோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறதென நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுகளை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். இல்லையே உனக்காக தருகின்றேன். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன். இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே. இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். எப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது: வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு, கண்ணீரில்லா தலைவனின் அன்பு. மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு, எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே, எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே. கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர் தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையாசி பெற தலைவணங்குவோமாக. தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. ஆமென். அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலைவாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. ஆமென். திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர் தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.